பிதாவாகிய தேவனாலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தினாலும் தெரிந்து கொண்டு அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கிருபையும் சத்தியமும் சமாதானமும் பெருக கடவுது என்று அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கொண்டு, இந்த நாளையும் கூட தேவன் இவ்வளோ மகத்துவம்லாம் வாய்ப்பை கொடுத்து பேச வைத்த கிருபைக்கு கோடான கோடி நன்றி. தலைப்பு பார்த்தீங்கன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழ் சற்று நேரம் நம் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம். இதற்கு ஆதார வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28:5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அதிலேயே மத்தேயு 28:1 வாசிக்கலாம் சிஸ்டர். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 28:1 சொல்லுது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தில் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்போ தூதன் ஸ்திரீகளை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தேடுங்கள் என்று சொன்னார். இந்த உலகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அநேகர் மக்கள் அவரோடு கூட இருந்தாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அநேகர் கூட இருந்தாங்க. எதற்காக இருந்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனிடத்திற்கு போனால் ஏதாச்சும் ஒரு நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், வரம் கிடைக்கும், பலம் கிடைக்கும், பிசாசின் பிடிதிலிருந்து விடுதலையாக்குவார். இன்னும் சில பேர் உணவுக்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேடி போனாங்க. அவர்கிட்ட போனால் அற்புதம் செய்வார், அடையாளம் செய்வார்னு. ஆனால் இந்த ஸ்திரீகளோ எதற்கு போகிறாங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மேலே இருந்த அன்பின் நிமித்தமாக தான் போகிறாங்க தவிர அற்புதத்தையோ அடையாளத்தையோ பார்த்து இந்த ரெண்டு ஸ்திரீகளும் போகல. அவர் மேலே இருந்த அன்பில் போகிறாங்க. எதுக்கு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு இறந்துட்டாருன்னு அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எதுக்கு போகிறாங்கன்னா, அவர் மேலே இருந்த மிகப்பெரிய அன்பு, அவருடைய கல்லறையினாச்சும் நாம் போய் பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு இரண்டு ஸ்திரீகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய இந்த கல்லறையை பார்க்க போகிறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது எப்படி சிலுவையில் அவர் அறையப்பட்டார் என்று நம்மளுக்கு தெரியும். வாசிக்கலாம், யோவான் 19:25 வாசிக்கலாம். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானன்னு பாரு. இயேசு கிறிஸ்தின் சிலுவையின் அருகே 4 பேர் இருந்தாங்க. ஆனால் இங்கே கல்லறையை பார்க்க போனது யாருன்னா 2 பேர் தான், மிச்சம் 2 பேர் போகல. அப்போ இவங்க எதற்காக போகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேலே இருந்த அன்பின் நிமித்தமாக போகிறாங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவரை பற்றி தெரியும். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகத்தை திறந்து வந்தார். இரண்டாவது அவருக்கு இருந்த மகிமையை திறந்து வந்தார். மூன்றாவது இந்த பூமியில் மனுஷனாக வந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் என்று பார்க்கலாம். யோவான் 18:13 வாசிக்கலாம். முதலாவது அவரை அண்ணா என்னிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனாயிருந்தான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த கெத்செமனி தோட்டத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, முதலாவது அண்ணா என்ற இடத்தில் கொண்டு போனாங்க. இந்த அண்ணா பிரதான ஆசாரியனா கேட்டால் நம்ம என்ன சொல்லலாம்? பிரதான ஆசாரியனா இருந்தாலும் இல்லையா? ஆனால் இவர் இயேசு கிறிஸ்துவ முதல்ல எங்கே கூட்டு போகணும்னா காய்பாவினத்தை தான் கொண்டு போகணும். ஆனால் இவங்க முதல் தவறு எங்கே பண்ணுறாங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் எங்கே கொண்டு போகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அண்ணா இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அண்ணா இடத்துலலாம் அண்ணாவுடைய அரமனை இல்லை, அண்ணாவுடைய வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே வாசிக்கலாம், யோவான் 18:19 வாசிக்கலாம். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். ஆமாம் அன்பு சகோதரி, இந்த அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சீசரை குறித்து விசாரிக்கிறாரு. உன்னுடைய சீசர் யாருன்னு சொல்கிறாரு. அடுத்து நீ என்ன இங்கே போதிச்சுட்டு இருக்கிற, அவருடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய போதனை குறித்து கேட்குறாரு. உன்னுடைய சீசர் யாரு, நீ என்ன போதிக்கிற, அந்த மக்களுக்கு என்ன போதிக்கிற அப்படின்னு என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறாரு. அதிலே வாசிக்கலாம், யோவான் 18:20. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயங்களிலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. ஆமாம் அன்பு சகோதரர், இயேசு கிறிஸ்து சொல்றார் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளிரங்கமாய் உலகத்துடன் பேசினேன், ஜெப ஆலயங்களிலும் யூதருக்குள்ளும் கூடி வர தேவாலயிலும் எப்பொழுதும் உபதேசத்தில் அந்தகாரத்தில் நான் ஒன்றும் பேசலேன்னு சொல்றாரு. அவர் என்ன வெளிரங்கமாக நான் பேசினேன், அந்த காலத்தில் எதுவும் பேசலன்னு சொல்றாரு. யோவான் 18:21 வாசிக்கலாம். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும், நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். ஆமாம், நான் பேசினவர்கள் மக்கள் எல்லாம் அறிஞ்சிக்கிறாங்க,
அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறாரு. அதிலே இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 18:22. இப்படி அவர் சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அடைந்தான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இங்கே பேசும்பொழுது இயேசு கிறிஸ்து பேசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் இப்படி சொன்னபோது சமீபத்தில் நின்ற சேவகரன் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு நீ இப்படியா உத்தரவு சொல்ல என்று இயேசுவை முதல் அடிக்கப்பட்டது எங்கன்னா இங்கே தான். இந்த யார் வீட்டில் அடிக்கப்பட்டாங்கன்னா இந்த அண்ணாவுடைய வீட்டில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல கை வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் பேசும்போதே அவருடைய கன்னத்தில் மிகப்பெரிய அடி. நீ பிரதான ஆசாரியனுக்கு நீ இப்படியா பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய கன்னத்தில் ஒரு போர்ச்சேவன் அடிக்கிறான். அதிலே வாசிக்கலாம் 18:23. இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி, நான் தகுதியாய் பேசினேன் ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். ஆமாம் இயேசுரார் நான் அவனை நோக்கி நான் தகாத விதமாக ஒன்றும் பேசணையே, தகாதனை ஒப்புவி, நான் தகுதியாக பேசினது உண்டாலும் என்னை ஏன் அடிக்கிறாய்ங்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்ட கேள்விக்கு அவங்களுக்கு பதில் இல்லை. கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க அடிக்கிறாங்க. வாசிக்கலாம் யோவான் 18:24. பின்பு அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். ஆமாம் பின்பு அண்ணா என்ன பண்ணுறாரு, அவனை பிரதான ஆசாரியனாகிய காய்பாவினுடைய அரமனைக்கு இப்போ அனுப்புகிறாரு. இப்போ அண்ணா என்ன பண்ணுறாருன்னா அவர் விசாரிக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதில் சொல்லவங்களும் அவங்களால பேச முடியல. ஏன்னா அவருடைய வார்த்தை அந்த மாதிரி இருந்துச்சு. அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அங்கே இருந்தனால பதில் சொல்ல முடியாதனால முதல் ஆண்டவராக அடித்து இயேசு கிறிஸ்து அடித்து எங்கே அனுப்புகிறாங்கன்னா இங்கே பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்துக்கு அனுப்புகிறாங்க. அதிலே வாசிக்கலாம் மாற்கு 14:53. மாற்கு 14:53. அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். சிஸ்டர் மாற்கு 14:53 ஆச்சுனா சிஸ்டர். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேத பாரகர் எல்லோரும் கூடி வந்திருந்தார்கள். ஆமாம் அன்பு சகோதரர், இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர்கள், வேத பாரகர் எல்லாருமே இங்கே பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் இடத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு போகும் போல இங்கே என்ன நடக்குதுன்னா எல்லாருமே கூடி உக்காந்துருக்காங்க. ஆல்ரெடி இவங்க இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணு திட்டம் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே காய்பாவினுடைய அரமனைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே மூப்பர்கள், வேத பாரகர்கள் எல்லோருமே கூடி முன்னாடி உக்காந்துக்கிறாங்க. இவங்க இங்கே பண்ணதே மிகப்பெரிய தவறு. அதாவது ஒரு கைதி வராங்கன்னா விசாரிக்கணும் முதல்ல. ஆனால் இவங்க ஆல்ரெடி எல்லாருமே இந்த வேத பாதர், மூப்பர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா கூடி உக்காந்துட்டு இருக்கிறாங்க. யார் வீட்டில்? இந்த காய்பவனுடைய அரமனையில் உக்காந்துக்கிறாங்க. வாசிக்கலாம் மாற்கு 14:55. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடினார்கள், அகப்படவில்லை. அது மாற்கு 14:56. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஒவ்வவில்லை. ஆமாம் அன்பு சகோதரர், அப்போது பிரதான ஆசாரியரும் ஆலோசனை தங்கத்தாரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக சாட்சி தேடுறாங்க. இங்கே உண்மையான சாட்சி தேரல. இங்கே என்ன தேடுறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அங்கே அவர் சிலுவையில் அறையிறதுக்கு அங்கே சாட்சி சொல்ல யாராச்சும் வந்தாங்களா இல்லையான்னு கேட்டால் அநேகர் பேர் வந்தாங்க. இயேசு கிறிஸ்து மேலே குற்றம் சொல்கிறதுக்கு நிறையா பேர் வந்தாங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய சாட்சியெல்லாம் பொய் சாட்சியாக இருந்துச்சு. ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து அதாவது அந்த பொய் சாட்சியாக இருந்தது. அநேகர் அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லியும் அந்த சாட்சிகள் ஓயவில்லை. இங்கே இவர் காய்ப்பை பார்த்துட்டே இருக்கிறாரு. எல்லாருமே பொய் சாட்சி தான் சொல்கிறாங்க. அந்த சாட்சி அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. வாசிக்கலாம் முதலே மாற்கு 14:57. அப்பொழுது சிலர் எழுந்து, கை வேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கை வேலை அல்லாத வேறொன்றை 3 நாளுக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். ஆமாம் அன்பு சகோதரர், இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க சொன்னதுக்கும் அவர் சொன்னதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. மாற்கு 14:57 சொல்லுது, அப்பொழுது சிலர் எழுந்து கை வேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் எடுத்து போட்டு கை வேலை இல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று சொன்னார்கள். அவருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொன்னாங்க. மாற்கு 14:58 வாசிக்கலாம். அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். ஆமாம் அன்பு, இதையே மாற்கு பொய் சாட்சின்னு சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற, இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வேற. யோவான் 2:19 சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை இந்த வார்த்தை தான்.
இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இது எழுப்புவேன் என்று சொன்னார்கள். அப்ப யூதர்கள் என்ன சொன்னாங்க, இது கட்டுறதுக்கு 45 வருடம் ஆயிடுச்சு, இதை ஒரு 3 நாள்லயே இவர் கட்டி எழுப்பிடுவாரா? இயேசு கிறிஸ்து இந்த பேசின வார்த்தை யூதர்களுடைய விசுவாசத்து மேலே மிகப்பெரிய அடி விழுந்துருச்சு. ஏன்னா அவங்க எதைத்தான் ரொம்ப விசுவாசி கொண்டாங்கன்னா, இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தை தான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த தேவாலயத்தை நீங்க இடிச்சு போடுங்க, 3 நாளைக்குள்ளே இதை நான் கட்டுவேன் சொன்னோடனே அவங்களுக்கு மிக பயம் வந்துருச்சு. என்ன இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. அன்பு சகோதரர்களே, அதுல இன்னொரு வசனம் வாசிக்கலாம். யோவான் 2:21. அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இயேசுவோ அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். இது அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால என்ன பண்ணிட்டாங்க, இது பொய் சாட்சியா சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு விஷயத்த தெரியலனா ஓகே, தெரியலன்னு சொல்லலாம். ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே இந்த தேவாலயத்தை டைரக்டா இடிச்சிருவாரு, கை வேலையில் இந்த தேவாலயத்தை இடிச்சு 3 நாளைக்குள்ளே இவர் கட்டுவாருன்னு இவர் பிரதான ஆசாரியர்கிட்ட பொய் சாட்சி சொல்லிட்டாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து இதை நீங்க இடித்து போடுங்க, 3 நாளைக்குள்ளே நான் கட்டுவேன், தன்னுடைய ஆலயத்தை குறித்து பேசினாரு. அது அவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அன்பு சகோதரர்களே, இங்க நடக்கக்கூடிய அனைத்து விஷயமும் இந்த யார் பார்க்கறாருன்னா, இந்த காய்பா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க பொய் சாட்சி சொல்றாங்க, கேட்கறாங்க, பார்க்கறாங்க. இந்த காய்பா பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனா அவருக்கு அந்த பொய் சாட்சி செட் ஆகல. இப்ப காய்பாவே இங்க ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. வாசிக்கலாம். மத்தேயு 26:62. மத்தேயு 26:62. இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறது இல்லையா என்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, இங்க இந்த காய்பா என்ன பண்றாருன்னா, இவர் நியாயம் விசாரிக்கிறவர், ஒரு நீதிபதி தான் அவரு. இவர் எந்திரிச்சு வந்திருக்கலாமா அந்த இடத்துல கேட்டா? எந்திரிக்க கூடாது. நீதியை உக்காந்து விசாரிச்சிருக்கணும். அவர் மேல என்ன குற்றம் அப்படி இரண்டு தரப்பாடையும் விசாரிக்கணும். ஆனா இங்க என்ன பண்றாருன்னா, மத்தேயு 26:62, அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறதை நீ ஒன்றும் சொல்கிறது இல்லையா? இங்க காய்பாவே இருந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் எந்திரிச்சிட்டாரு, அந்த ராஜதனை விட்டு எந்திரிச்சிட்டாரு. வாசிக்கலாம். மத்தேயு 26:63. பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான். ஆமாம் அன்பு சகோதர சகோதரி, இங்க பொய் சாட்சி எல்லாருமே சொன்னாலையும் இயேசு கிறிஸ்து பேசாமங்கிறாரு. இங்க காய்பாவே ஒரு முயற்சி பண்ணிட்டாரு. இயேசு கிறிஸ்து எப்படியாச்சும் பேச வச்சு ஆகணும். இப்ப பேசுவாரா பேச மாட்டாரா? பேசிதான் ஆகணும். ஏன்னா அவர் எந்த இடத்துல பாருங்க ஒரு வஞ்சனை வச்சு அவர் பேசுறாரு பாருங்க. இயேசு பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசித்தான் ஆகணும். அவர் எதுக்கு இந்த பூமிக்கு வந்தாரு? தேவனுடைய குமாரன் என்று சொல்வதற்கு தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா இந்த காய்பா இந்த இடத்துல கேட்டோன்னே ஆண்டவராக பேசித்தான் ஆகணும். வாசிக்கலாம் அடுத்த வசனம். அதற்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமாம் அன்பு சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னனே பிரதான ஆசாரியன், இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பிரதான ஆசாரியனுக்கு என்ன வந்துருச்சு? மத்தேயு 26:65 வாசிங்க. கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். 26:65 சிஸ்டர். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, இவன் தேவ தூஷணம் சொன்னான், இனி சாட்சிகள் நமக்கு வேண்டியதென்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே. ஆமாம் அன்பு சகோதரே, இந்த வார்த்தை என்ன வார்த்தை? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அதற்கு இயேசு, நீ சொன்னபடியும் அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீட்டிருப்பார் என்பதை சொன்னோன்னே இந்த பிரதான ஆசாரியனுக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது பிரதான ஆசாரியன் இவன் தேவதூஷணம் சொல்கிறான் என்று தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு இங்க பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்து மேல் குற்றம் சொல்லக்கூடியறான். ஏன்னா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைனா தானியேல் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:60. தானியேல் 7:13 வாசிங்க சிஸ்டர். தானியேல் 7:13. தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர். இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். ஆமாம் அன்பு சகோதரர்களே,
இது தானியேலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தையை பிரதான ஆசாரியன் இடத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பிரதான ஆசாரியனால ஏற்றுக்கொள்ள முடியல. இவன் தேவதூஷணம் சொல்கிறான். அப்ப இந்த பிரதான ஆசாரியனுக்கு பழைய ஏற்பாடு பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குது, தானியேலை பத்தி இவங்களை பத்தி தெரிஞ்சுக்குது. இந்த வார்த்தையை சொன்னே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. என்னடா இவர் தேவதூஷணம் சொல்லி சொல்லிட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கொண்டு அவர் மேல குற்றம் செலுத்தக்கூடியவராகிறாரு. மத்தேயு 26:67 வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள். சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து. ஆமா அன்பு சகோதரர்களே, அப்பதான் அடிக்கிறாங்க. அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவருடைய குட்டினார்கள், சிலர் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். இங்க திரும்பி இயேசு கிறிஸ்துவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் அடிக்கப்பட்டது எங்கன்னா இந்த அண்ணாவுடைய வீட்டில் ஒரு அறை அரைஞ்சாங்க. இரண்டாவது எங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த காய்பாவுடைய அரண்மனையில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்தேயு 26:68 வாசிக்கலாம். கிறிஸ்துவே, உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திருஷ்டியினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமாம் அன்பு சகோதரி, இங்க மத்தேயு 26:68 சொல்லுது, கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார்? அதை ஞான திஷ்டியால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். இங்க இயேசு கிறிஸ்துவை இங்க யார் அடிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இந்த பிரதான ஆசிரியனாகிய அரண்மனையில் இருக்கக்கூடிய எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமா சொல்லிக்குது. ஏசாயா தீர்க்க தரிசனம் வார்த்தை வாசி. ஏசாயா 50:6 வாசிக்கலாம். ஏசாயா 50:6. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் உமிழ்நீருக்கும் என் முகத்தை மறைக்க. ஆமாம் அன்பு சகோதரர்களே, ஏசாயால தீர்க்கதரிசனமா சொன்ன வார்த்தை தான், அடிக்கிறவர்களுக்கு என் முகத்தையும் தாடி மயிரை பிடுங்கிறவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கு உரில் நீருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இந்த சம்பவங்கள் எங்க நடக்குதுன்னா இந்த காய்பாவோடைய அரண்மனை நடக்குது. பொதுவாக யூதர்கள் எப்படி தாடி வச்சிருப்பாங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் அதிகமாக வச்சிருப்பாங்க. இவ்வளவு தூரம் தாடி இருக்கும். இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாடியை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாமே என்னன்னா தாடி பெருசா இருக்கிறதுனால அவரை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தாடியை பிடிச்சி இழுக்கக்குள்ள என்ன ஆகும்னா சதையெல்லாம் பிச்சுட்டு வந்துடும். இப்போ மேக்சிமம் இந்த முடியை பிடிச்சி இழுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா முடி மட்டும் வராது, அதில் இருக்கக்கூடிய சதை, அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் எல்லாமே வெளியே வந்துடும். இந்த காய்பாவினுடைய அரண்மனையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய பாடு அனுபவிச்சார். அவருடைய தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, பிச்சு எஞ்சிக்கிறாங்க. அதுதான் ஏசாயா 50 அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிலை பிடுங்கியவர்களுக்கு என் தாடைகளையும் ஒப்பு கொடுத்தேன். அவமானத்துக்கும் முடியில் இருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. அவர் எதுவுமே பேசல அந்த இடத்துல. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல காய்பாவுடைய அரண்மனையில் எதுவும் பேசல. தாடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, ரத்தம் வருது, தாடை கூட கிழிஞ்சிருக்கு. அந்த இடத்துல அப்படியே அவர் நின்றுக்க கூடிய அன்பு சகோதரர்களே. லூக்கா 23:1 வாசிக்கலாம். லூக்கா 23:1. அவர்களுடைய கூட்டத்தார் எல்லோரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவின் இடத்திற்கு கொண்டு போய். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க காய்பாவுடைய அரண்மனையில் இப்படி பண்ணிட்டாங்க. அடுத்தது அவர் எங்க கூட்டு போறாங்கன்னா பிலாத்துவின் அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலிருந்து எங்க கைது பண்ணிட்டு வந்தாங்கன்னா அண்ணா என்பவன் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இரண்டாவது எங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரதான ஆசாரியனாக காய்பாவனுடைய வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ மூன்றாவது எங்க கொண்டு போறாங்கன்னா பிலாத்துவின் இடத்துக்கு கொண்டு போறாங்க. வாசிக்கலாம். லூக்கா 23 வாசியாச்சு. லூக்கா 23:2 வாசிக்கலாம். இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலங்கப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க பிலாத்தின் ஒருத்தர் கொண்டு போறாங்க. பிலாத்துக்கு யூதர்களை பத்தி நல்லாவே தெரியும், யூதர்கள் எப்படியாப்பட்டவங்களும் தெரியும். அவர்களுடைய கூட்டத்தார் எழுந்திருந்து அவர் பிலாத்தின் இடத்துக்கு கொண்டு போனாங்க. பிலாத்து கேட்கிறாரு, இவர் என்ன குற்றம் பண்ணியிருப்பாருன்னு கேட்டிருப்பாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இவன் தன்னை கிறிஸ்துவன் என்றும் ராயன் என்று ராயனுக்கு வரி கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லி ஜனங்களை கலக்கப்படுத்தி கொண்டோம் என்றாங்க. இங்க இவன் என்ன குற்றச்சாட்டுப்படுத்துறாங்கன்னா இவன் உங்களுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னே சொல்றாங்க அப்படின்னு இந்த பிளேட்டவே மாத்திட்டாங்க. இயேசு கிறிஸ்து மேல இந்த குற்றத்தை மாத்திட்டாங்க. இங்க தேவதூஷணம் சொன்னார்னு சொன்னாங்க. ஆனா இங்க பிலாத்தின் வரக்குள்ள இவன் ஜனங்களை கலகப்படுத்தி கொண்டிருக்கிறான், ராயனுக்கு வரி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான்னு சொல்லிட்டு இந்த பிலாத்தின் சொல்றாங்க. பிலாத்துக்கு அப்பயும் தெரியும் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றம் செய்யலன்னு. லூக்கா 23:3 வாசிக்கலாம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பிக்கிறார். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ சொல்லுகிறபடி நான் யூதருடைய ராஜா தான் என்று சொல்றாரு. அன்பு சகோதரர்களே, இங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எங்கெங்க சோதனை வரும்போது அவர் என்னதான் பேசிருக்காருன்னா வசனத்தை தான் எடுத்து பேசியிருக்காரு. உதாரணத்துக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த காய்பாவனுடைய வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறது மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். அதே மாதிரி இங்க யூதருக்கு நீ ராஜாவா என்று பிலாத்து கேட்கும்போது
அவர் யூதருடைய ராஜா தான். கரெக்டாக எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்தந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசக்கூடியவராக. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் சரி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வசனத்தை நம்ம முன்னாடி வைக்கிற மாதிரி தான் பார்க்கணும். வசனத்தில் நம்ம முன்னாடி வச்சோமா கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறக்கூடியதாக இருக்குது. அன்பு சகோதரர்களே, வாசிக்கலாம் லூக்கா 23:4. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். ஆமாம் அன்பு, பிலாத்து தெரிஞ்சிச்சு இயேசு கிறிஸ்து பார்த்தேன்னு சொல்லிச்சு. அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தை கூட காணலன்னு சொல்லிட்டாரு. இயேசு கிறிஸ்து பார்த்தேன்னு சொல்றாரு, இவர் மேல ஒரு குற்றத்தை கூட காணலன்னு சொல்லிட்டு வாசிக்கிறார். லூக்கா 23:5 வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு தொடங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசமெங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலங்கப்படுத்துகிறான் என்று வைராக்கியத்தோடே சொன்னார்கள். ஆமாம், இவங்க வைராக்கியத்தோட சொன்னோடனே பிலாத்துக்கு இங்க வழி கிடைச்சிருச்சு. இவர் நீதிமான்னு சொல்லிட்டாரு, இவர் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. இப்போ இவங்க சொல்றாங்க, அதற்கு அவர்கள், இவன் கலிலேயா நாடு துவங்கி இவ்விடம் வரைக்கும் யூதேயா தேசம் எங்கும் உபதேசம் பண்ணி ஜனங்களை கலங்கம் படுத்தியிருக்கான் என்று சொன்னோடனே பிலாத்துக்கு இப்போ ஒரு வழி தெரிஞ்சுப்ப என்ன பண்றாருன்னா, ஏரோது இடத்துல அனுப்புறாரு. அவர் எங்க இருக்கிறாருன்னா, இவரை பிலாத்தின் தொடங்கி ஏரோதுக்கு அனுப்புறாரு. வாசிக்கலாம் லூக்கா 23:6. கலிலேயா என்பதை பிலாத்து கேட்டபோது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து, அவர் ஏரோதின் அதிகாரத்துக்குள்ளானவர் என்றறிந்து அந்நாட்களில் எருசலேமிலே வந்திருந்த ஏரோதுவினிடத்திற்கு அவரை அனுப்பினான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, லூக்கா 23:4 சொல்லுது, இவர் கலிலேயன்னு சொன்னோடனே பிலாத்துக்கு ஒரு இது கிடைச்சிருச்சு. அப்பா, இவரை நம்ம விடுதலை பண்ணிடலாம், ஏன்னா இவர் குற்றவாளி இல்லை, இவர் நம்ம விடுதலை பண்ணலன்னு சொல்லிட்டு கலிலேயா என்பதை பிலாத்துக்கு கேட்ட பொழுது, இந்த மனுஷன் கலிலேயனா என்று விசாரித்து லூக்கா 23:8 வாசிக்கலாம் சிஸ்டர். ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டு இருந்ததினாலும் அவரால் செய்யப்படும் அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பியிருந்ததினாலும் அவரை காணும்படி வெகுநாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி அவரை கண்டபோது மிகவும் சந்தோஷப்பட்டு. ஆமாம் அன்பு சகோதரி, ஏரோதுகிட்ட போறாரு. ஏரோது வந்து இவர் யாருன்னா யோவான் ஸ்நானம் பண்ணவர். இந்த யோவான் என்ன பண்றாருன்னா, ஆசையாகிறார் இயேசு கிறிஸ்து பார்க்க. இவர் வந்தாருன்னா ஏதாச்சும் ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை பேசுவார், ஏதாச்சும் ஒரு அடையாளத்தை காட்டுவார், ஏதோ ஒரு அற்புதம் காட்டுவார்னு ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்கள் கேள்விப்பட்டதினாலும் அவரால் செய்யப்பட்ட அடையாளத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினதாலும் அவரை காணும்படி வெகு நாள் ஆசை கொண்டிருந்தார். ஆனா இங்க ஏரோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கேயாச்சும் போய் பேசினாரா கேட்டா வசனம் எங்கேயுமே இல்லை. அங்க போறாரு, ஏரோது வந்து அநேக காரியங்களை குறித்து அவர் இடத்துல கேட்கிறாரு. வசனம் வாசிக்கலாம் லூக்கா 23:9. அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அநேக காரியங்களை குறித்து கேட்கிறாரு, நீங்க சொல்லுங்க நீங்க யாரு அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் பேசல. இங்க யார்கிட்ட பேசினாருன்னா பிலாத்திட்ட பேசினாரு, காய்பாட்ட பேசினாரு, அது வசனத்தை மட்டும் தான் பேசினாரு. இங்க ஏரோதிட்ட குறித்து பேசவே இல்லை. அவருக்கு தெரியுது எந்தெந்த இடத்துல பேசலாம் பேசக்கூடாதுன்னு. ஏரோது அநேக காரியங்களை குறித்து அவர்கிட்ட கேட்கல, மறுமொழியாக அவர் ஒன்றும் சொல்லவில்லை. லூக்கா 23:10 வாசிக்கலாம். பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஆமா, இவங்க எல்லாமே இந்த குற்றம் சாட்டி கொண்டே இருக்காங்க. 23:11 வாசிக்கலாம் சிஸ்டர். அப்பொழுது ஏரோது தன் போர் சேவகரோடே அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். ஆமா, ஏரோது கேட்டுட்டே இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அவர் எதுவும் பேசாதனால அவருக்கு கோபம் வந்து என்ன பண்றாரு, அப்போது ஏரோது தன் போர் சேவரோடு அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான் வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்புறாரு. பேசல, அதனால அவருக்கு கோபம் வந்து அவர் அவமானப்படுத்தி திரும்ப பிலாத்துவினிடத்துக்கு அனுப்புறாரு. லூக்கா 23:12 வாசிக்கலாம். முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராய் இருந்த பிலாத்துவும் ஏரோதும் அன்றைய தினம் சிநேகிதரானார்கள். ஆமாம் அன்பு சகோதரர்களே, ரெண்டு பேரும் என்ன இருந்தாங்க, முன்னாடி பகைஞரா இருந்தாங்க. பிலாத்துவும் இந்த ஏரோதும் பார்த்தா வைராக்கிய பகைஞர்கள் அந்த அளவுக்கு இருந்தாங்க. ஆனா இவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா, லூக்கா 23:12 முன்னே ஒருவருக்கு ஒரு பகைஞரா இருந்து பிலாத்தும் ஏரோதும் அன்றைய தினமே சிநேகிதரானார்கள். இயேசு கிறிஸ்து மரிக்க போறதுக்கு முன்னாடியே பாருங்க, இரண்டு பேரும் சேர்த்து வச்சுட்டாரு. சாவ போறாரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் சிலுவையில் அவர் அறைய போறாரு. அன்றைய தினமே ரெண்டு பேர்த்த சகோதரராகிட்டாரு. இன்னைக்கு அதே இயேசு கிறிஸ்துவோடைய பிதாவோடைய வார்த்தையும் கேட்டு வரக்கூடிய நாம இன்னைக்கு ஒரு சகோதரன் மேல ஒரு சகோதர கோவம் தான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நேரத்தில் ஏன் தயங்கக்கூடியமா இருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொன்னா, இன்னைக்கு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் வந்திருக்கோம், அவங்க நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, செத்தாலே இவங்க கூட நம்ம பேச மாட்டோமா, அந்த இயேசு கிறிஸ்து தான் நானும் பிரசங்கிக்கிறேன், அவரும் அந்த இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்கிறார். ஏன்னா வைராக்கியம் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து சாகும் முன்னே ரெண்டு பேர்த்த சேர்த்து வச்சாரு. இதுதான் நம் தலையாகிய இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய குணலட்சணம்.
இன்னைக்கு நாம அந்த சரீர அங்கமா இருக்கிறோம். இன்னைக்கு இந்த குணலட்சணம் நம்மள்ட்ட இருக்குதான்னு நம்மளே யோசிச்சு பார்க்கணும். வாசிக்கலாம் அன்பு சகோதர சகோதரிகளே. லூக்கா 23:12 நம்ம வாசித்தோம். அடுத்த வசனம் வாசிக்கலாம். பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்து வாசிக்கலாம் இன்னொரு வசனம். அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. ஆமாம் அன்பு சகோதரிகளே. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 27:17 வாசிக்கலாம். மத்தேயு 27:17. பொறாமையினாலே அவரை ஒப்புக்கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து. ஆமாம் அன்பு சகோதரர்களே. இங்க திரும்பியும் இந்த ஏரோது பிலாத்தினோட அனுப்புறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து திரும்பியும் எங்க வராருன்னா பிலாத்தினுடைய அரண்மனைக்கு வராரு. அப்ப யாரு கரெக்டாக கண்டுபிடிக்கிறாருன்னா இந்த பிலாத்து வர்றாரு. பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தாரு என்று பிலாத்துக்கு தெரிஞ்சிருச்சு. பிலாத்துக்கு தெரிஞ்சுன்னு அவர் ஒரு விஷயம் சொல்றாரு. பண்டிகை தோறும் பஸ்கா பண்டிகை தோறும் ஒருத்தர் நான் உங்களுக்கு விடுதலை பண்ணுவேன். இப்போ நான் யாரை விடுதலை பண்ணி கேட்குறாரு? பரபாசையா இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேட்குறாரு. மத்தேயு 27:18 வாசிக்கலாம். அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்றிருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டான். ஆமா, இப்போ அந்த பிலாத்து கேட்குறாரு, நான் யாரை உங்களை பண்டிகை தோறும் ஒருத்தரை விடுதலை பண்ணுவேன். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணிட்டா இல்லை இந்த பரபாசை விடுதலை பண்ணிட்டாங்க உங்களை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா மத்தேயு 27:20 வாசிக்கலாம். பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். ஆமா, இங்க கூட இங்க யாரதான் ஏவி விடுறாங்க? பிரதான ஆசாரியர் யாரை ஏவி விடுறாங்க? ஜனங்களை ஏவி விடுறாங்க. அப்போ பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்ய வைக்கும் பிரதான ஆசாரியர் மூப்பங்களும் ஜனங்களை ஏவி விடுறாங்க. பின்னாடி நின்று தூண்டி விடுறாங்க. நீங்க பரபாசத்தை விடுதலை பண்ணு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து வேணாம் சொன்னு ஜனங்கள் எல்லாருமே அதே மாதிரி சொல்லக்கூடியவர்களா இருக்கிறாங்க. மத்தேயு 27:21 வாசிக்கலாம் சிஸ்டர். தேசா ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான். அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். மத்தேயு 27:21 வாசிக்கலாம் சிஸ்டர். தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரபாசை என்றார்கள். 27:22 வாசிக்கலாம் சிஸ்டர். ஆமா. பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள். ஆமா, இவர் கேட்கக்குள்ள இவனை சிலுவையில் அறைய சொல்றாங்க. மத்தேயு 27:24 வாசிக்கலாம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயத்தனத்தின் பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். ஆமா, இங்க கலகம் அதிகமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவ நீங்க கைது பண்ணியே ஆகணும்னு சொன்னனால பிலாத்து பிரயோஜனமில்லை என்று கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு குற்றமற்றவன் நீங்களே என்று பார்த்து கொள்ளுங்க என்று யார்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க? யூதர்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. நான் இவர் மேல குற்றம் சொந்தல, இவர் நீதிபதினு பிலாத்து நிறைய இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விடுதலை பண்ண பார்த்தாரு. ஆனா இந்த யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்க சிலுவையில் அரைஞ்சே ஆகணும்னு சொன்னால கலகம் அதிகமானதுனால பிலாத்துனால ஒன்றும் பண்ண முடியல. இந்த நீதிமானுடைய ரத்த பலிக்கு நான் பொறுப்பல்ல, நீங்களே பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட அனுப்பிட்டாருன்னா இந்த யூதர்கள்ட்ட அனுப்பிட்டாரு. மத்தேயு 27:26 வாசிங்க. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்பு கொடுத்தான். மத்தேயு 27:27 வாசிங்க. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்க மத்தேயு 27:27 சொல்லுது. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. இங்க உதாரணத்துக்கு நம்ம ஒரு சினிமா படத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு 3 பேர் கட்டி வச்சு அடிக்கிற மாதிரி வரும். ஆனா ரோமர்கள் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ரோமர்கள் எப்படி பண்ணாங்களா, ஒரு மரத்துல கட்டி வச்சு அவங்களுக்கு துணியே இருக்காது, மேக்சிமம் அவங்களுக்கு துணியே இல்லாமல் நிற்க வச்சு தான் அடிப்பாங்க. ஆனா இங்க என்ன பண்ணலாம், அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை அரண்மனையில் கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் அடிச்சாங்கன்னு ஒண்ணுமே சில பேரால் சொல்ல முடியல, வேதத்திலையும் தெரியல. சில பேர் 1000 பேருக்கு மேல இருக்கலாம்னு சொல்றாங்க, சில பேர் 500க்கு மேற்பட்டவர்கள் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் அடிச்சாருன்னே தெரியல. அந்த கூட்டம் முழுவதும் வந்துருச்சு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்க. நீ அடிச்சா அதிகமா இருக்குமா, நான் அடிச்சா வலி அதிகமா இருக்குமான்னு எல்லாருமே கூடி முன்னாடி வந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி எல்லாருமே வந்து கூடி நின்று அவரை பார்த்து அவர் அடிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க.
இதை கூட சங்கீதத்தில் ஒரு தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை சொல்லியிருக்கும் பாருங்க. சங்கீதம் 129:3. சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். ஆமாம் அன்பு சகோதரி, சங்கீதம் 129:3 சொல்லுது, உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு அந்த சரடி எப்படி தொங்கும் அந்த மாதிரி தொங்குனுச்சுன்னு சில வேத ஆராய்ச்சிலாம் சொல்றாங்க. ஏன்னா அடிச்சு இப்போ ரோமரோடைய அந்த சங்கிலி பார்த்தீங்கன்னா அடிக்கக்குள்ள எப்படி இருக்குன்னா, இப்போ இந்த டேபிள் அடிச்சா அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதுகுல அடிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கறி தசை எல்லாமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. வந்தோடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய முதுகுல இருக்கிற அந்த தசை பகுதி, அந்த தோல் பின்புறம் என்னன்னா கயிறு மாதிரி தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அவரு அந்த சிலுவைக்கு போறது முன்னாடி அவ்வளவு பாடுகள் எங்க பட்டாருன்னா, இந்த பிலாத்தியனோட அரமையில் பண்ணாரு. எல்லாம் போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ அடிச்சா வலி அதிகமா, நான் அடிச்சா வலி அதிகமான்னு அந்த அளவுக்கு போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதிலே வாசிக்கலாம், மத்தேயு 27:29. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி. ஆமாம் அன்பு சகோதரி, இந்த காரியங்கள்லாம் பிலாத்து பார்த்தோன்னே கண்டிப்பா பயந்துருப்பாரு. ஆனா இந்த யூதர்கள் பாருங்க, அப்பயும் அவங்களுக்கு அந்த வெறி தீரல. இயேசு கிறிஸ்து இந்த அளவுக்கு போட்டு அவங்க சித்திரவதை பண்ணிட்டாங்க. ஆனா அப்படி இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க, முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே நீ வாழ்க என்று இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தலையில் வைக்கப்பட்ட அந்த முள்கிரீடம் பார்த்தீங்கன்னா அது மிக கூர்மையானது. அந்த முள்கிரீடம் பார்த்தீங்கன்னா சில ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தலையில வைக்கக்குள்ள 500 இடத்துக்கு மேற்பட்ட இடத்துல ஓட்டை விழுந்திருக்கும், இந்த மண்டு ஓட்டில். அந்த அளவுக்கு அவர் தலையில வைக்கக்குள்ள அந்த அளவுக்கு ஓட்டை போட்டுன்னு சொல்றாங்க. அந்த முள்கிரீடத்தை அவர் தலைமையில வச்சு அழுத்துறாங்க, அது ஏகப்பட்ட இடத்துல அந்த இடத்துல ஓட்டை விழுந்திருக்கும். அந்த அளவுக்கு மணி அந்த யூதர்களுடைய வெறி தீர்ந்துச்சான்னு கேட்டா அவங்களுக்கு தீரல. அந்த அளவுக்கு பாடுகள் உட்படுத்துறாங்க. மத்தேயு 27:30 வாசிக்கலாம். அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். ஆமா, இப்ப என்ன பண்றாங்க, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து திரும்பி அவர் மேல அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தான் என்ன சொல்றேன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அளவுக்கு இவரு பாடுகளை பட்டு இவ்வளவு கஷ்டங்களை பட்டு சிலுவைக்கு போனாரு. இதை தான் ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி சொல்றாருன்னா, ஏசாயா 52:14 வாசிக்கலாம். 52:14. மனுஷர்களை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். ஆமாம் அன்பு சகோதரி, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, மனுஷரை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தகேடு அடைந்தபடினால் அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்துட்டாங்களாமா. இயேசுவை பார்த்த சில பேர் எல்லாம் பயந்துட்டாங்களாமா. இது மனிதனுடைய ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாமா. அந்த அளவுக்கு அவர் சிலுவையில் நொறுக்கப்பட்டார். அந்த அளவுக்கு அவர் அடிச்சு சிலுவையில தொங்க விடுறாங்க. இதை பார்த்தோன்னே இவர் மனுஷனா, இது இயேசுதானா அப்படின்னு சில பேருக்கு தெரியலையா. அந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், சித்திரவதைக்கு உட்பட்டார், சிலுவையில் தொங்கக்கூடியவர்கள். அன்பு சகோதரர்களே, வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:23. 1 கொரிந்தியர் 1:23. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆமாம் அன்பு சகோதரி, பவுல் இங்க சொல்றார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாவும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்காரு. யூதருக்கு அவர் இடையூறா இருந்தாரா, கிரேக்கருக்கு பைத்தியமா இருந்தாரா? ஆமா, யூதருக்கு எப்படித்தான் இருந்தாரு, இடரலா இருந்தாரு. ஆனா பவுல் வந்து இந்த இயேசு கிறிஸ்து, அவங்க சிலுவையில் அறையப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து அவங்களுடைய மேசியா ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. உதாரணத்துக்கு இந்த யூதர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவோட பிறப்பை குறித்து என்ன சொன்னாங்க, எங்களுடைய பிதா எங்களுடைய தேவன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று, நீ பிசாசுகளின் தலைவன் சொன்னாங்க. இப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து மேல குற்றம் சொல்லக்கூடியதாங்க. ஆனா பவுல் வந்து என்ன சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடையராகவும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறாரு. அப்ப இந்த யூதருக்கு இடையரா இருந்தாரு, கிரேக்கருக்கு பைத்தியமா இருந்தாரு. ஆனா இந்த பவுல் வந்து இந்த இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்குள்ள சிலுவையில தொங்குறாரு பாரு, அவர் தான் உங்களுடைய மேசியான்னு பவுல் யூதர்கள்ட்ட சொல்லும்போது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல, பைத்தியமா நினைச்சாங்க. என்னடா இவரை வந்து சொல்றாரு. அவங்க யூதர்கள் எப்படி நினைச்சாங்கன்னா, மோசே மாதிரி வருவாரு, மிகப்பெரிய அற்புதத்தோடு வருவாரு, அடையாளத்தோடு வருவாரு, இப்படியாப்பட்ட மேசியாவை தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனா இந்த மேசியாவும் மிக ஏழ்மை உள்ளவர், மிக பாவிகளோடு வந்து உட்காரக்கூடியவராக இருந்தார். இந்த இயேசு கிறிஸ்துவை பவுல் பிரசங்கிக்கும் போது அவங்க பைத்தியமா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வாசிக்கலாம் அன்பு சகோதரர்களே. 1 கொரிந்தியர் 2:2 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:2. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இன்னைக்கு சபையாகக்கூடிய நம்மளை பார்த்து பவுல் ஒரு விஷயம் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். அப்படின்ற அர்த்தம் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய கண்களுக்கு முன்பாக வைச்சாவே வாழ்ந்தால் போதும். இன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவ நம்மளுடைய கண்ணுக்கு முன்பாக வச்சு வாழ்றோம்னா மிகப்பெரிய கேள்வியாகுது. இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்துல 47,000 பிரிவுகளுக்கு மேல் இருந்தாலையும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை கண்ணுக்கு முன்னாடி வச்சு வாழ்ந்தாங்களா கண்டிப்பா சபை எப்பயோ முடிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு எப்படியாப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிறாங்கன்னா, எனக்கு ஆசீர்வாதம் வந்தா போதும், அவர் சிலுவையில் அறையப்பட்டா அறையப்படலன்னு நினைக்கிறாங்க. ஆனா பவுல் சபையை பார்த்து சொல்கிறாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். சிலுவையில் அறையப்பட்ட அவரை மட்டும் உங்க கண்ணுக்கு முன்னாடி வச்சு வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குன்னு சொல்றாரு. சிலுவையில் அறையப்பட்ட அவரை மட்டும் தான் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வாழணும்னு சொல்றாரு. வாசிக்கலாம் எபிரேயர் 2:4 வாசிக்கலாம். எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவி வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைகளுக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? ஆமாம் அன்பு சகோதரர்களே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு போவோமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு! இந்த ரட்சிப்பு மிக மகத்துவம் உள்ளது. இந்த ரட்சிப்பை குறித்து இன்னைக்கு கவலை இல்லாமே போயிருச்சு. இவ்வளவு ரட்சிப்பை குறித்து கவலை இல்லை, அப்படி இருந்தா நீ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளும்னு பவுல் இங்க சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரர்களே, வாசிக்கலாம் உன்னத பாட்டு 5:10 வாசிக்கலாம். உன்னத பாட்டு 5:10. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். ஆமாம் அன்பு சகோதரர்களே, உன்னத பாட்டில் சொல்லக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து வாசிக்கிறாரு. என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இப்படி இருந்து அவர் எப்படி ஆனார்? சிலுவையில். மனுஷனோட ரூபமே அவருக்கு இல்லை. அவரை போல அழகுள்ளவர் இந்த பூமியில ஒருத்தருமே இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போல அழகுள்ளவர் யாருமே இல்லை. அப்படி இருந்த அவர் சிலுவையில் எப்படி ஆனார்னா, இவரை பார்க்கக்குள்ள அநேகர் பயந்து போயிட்டாங்க, பிரமிச்சிட்டாங்க. இது மனுஷனுடைய ரூபமா என்று சில பேர் கேட்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு. அதுதான் உன்னத பாட்டில் சொல்றாரு, என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் அப்படின்னு அவரை குறிச்சு மேன்மை பாராட்டுற அன்பு சகோதர சகோதரியே. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6:4 வாசிக்கலாம். ரோமர் 6:4. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்கு உள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட பண்ணப்பட்டோம். ஆமாம் அன்பு சகோதரர், நம்ம எப்போ அடக்கம் பண்ணப்பட்டோம்? அவருடைய ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணப்பட்டோமா, அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறோமா? ஒரு கேள்வி. என்னைக்கு நம்ம கிறிஸ்துவனுடைய ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு நம்ம பழைய மனுஷனை சாகடிச்சிட்டோம். அதைத்தான் பவுல் சொல்றாரு, மேலும் பிதாவின் மகிமையினால் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப நம்ம எப்ப அடக்கம் பண்ணப்பட்டோம்னா, என்னைக்கு நாம ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு கிறிஸ்துவோட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டோம். ரோமர் 6:6 வாசிக்கலாம். ரோமர் 6:6. நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆமாம் அன்பு சகோதரி, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டோம் என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய பழைய சுவாபங்களை சிலுவையில் அறைஞ்சிடணும். என்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தோமோ அன்னைக்கு நம்மளுடைய பழைய மனுஷன் இறந்துட்டான். அந்த பழைய சுவாபங்கள், பழைய எண்ணங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம சிலுவையில் அறைஞ்சிடணும். அப்போ என்னைக்கு ஞானஸ்தானம் பட்டமோ நம்முடைய பழைய சுவாபம் சிலுவையில் அறைஞ்சிடணும். 1 பேதுரு 2:24 வாசிக்கலாம். 2வது பத்தி வாசிக்கலாம். நாம் பாவங்களுக்காக செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஆமாம் அன்பு சகோதரி, பேதுரு சொல்றாரு, நாம் பாவத்துக்கு செத்து
நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். உண்மையிலேயே சொல்லப்போனால் நீதி என்றால் யார்? முதல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி. அப்போ நம்ம பாவத்துக்கு செத்து யாருக்கு பிழைக்கணும்? நீதிக்கு பிழைக்கணும். அப்போ நம்ம யாருக்குள்ள தான் பிழைக்கணும்னா இயேசு கிறிஸ்துக்குள்ள தான் பிழைக்கணும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1:31. 1 கொரிந்தியர் 1:31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் ஆமாம் அன்பு சகோதரர்கள், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் மீட்புமானவர். இயேசு கிறிஸ்துவால் தான் தேவன் நமக்கு நீதியானார். அவர் தான் நம்மளுக்கு மீட்புமானவராகிறாரு. இப்போ முதல்ல நம்மளுடைய பழைய மனுஷனை சிலுவையில் அறிஞ்சணும். இரண்டாவது நம்ம என்ன பண்ணோம்? நீதிக்கு பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மூன்றாவது கலாத்தியர் வாசிக்கலாம் 2:20. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமாம் அன்பு சகோதரி. மூன்றாவது பார்த்தா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். பவுல் எங்காச்சும் சிலுவையில் அறையப்பட்டாருங்களா? இயேசு கிறிஸ்து கேட்டோன்னே அவர் என்ன பண்ணார்னா தன்னுடைய பெருமையை சிலுவையில் அறைஞ்சாரா இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். மூன்றாவது நான் என்கின்ற பெருமையை சிலுவையில் அறையணும். பவுல் இது நான் என்கின்ற பெருமையை சிலுவையில் அறைஞ்சாருன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாருன்னா அவர் யூத மதத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னா ரொம்ப வைராக்கியத்தோடு இருந்தார். அப்புறமேட்டு இயேசு கிறிஸ்து ஏற்றோனே அதை குப்பையும் தூசுமாக எண்ணுகிறேன்னு சொன்னார். அப்போ இங்கே என்ன பண்ணுறாருன்னா நான் என்கின்ற பெருமையை பவுல் இங்கே சிலுவையில் அறியாரு. இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் என்கின்ற பெருமை நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. இதை குறித்து ஒரு சில விஷயத்தை பார்க்கலாம். யாருன்னா தாவீதை பற்றி பார்க்கலாம். 2 சாமுவேல் 16-17 வாசிக்கலாம். 2 சாமுவேல் 16:7. தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். 2 சாமுவேல் 16:7 சிஸ்டர். சீமேயி அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ. ஆமாம் அன்பு சகோதரர்களே, இந்த சீமை, அதாவது தாவீது ராஜாவாக இருக்காரு. அவருடைய பையன் அப்சலோம் தன் ராஜ்யபாரத்தை புனிட்டாரு. அப்போ இந்த விஷயம் நடக்குது. சீமை அவனை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாலின் மனுஷனே, தொலைந்து போ என்று சொல்றாரு. அதிலே 8 வாசிக்கலாம் சிஸ்டர். சவுலின் ஸ்தானத்திலே ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். 9 வாசிக்கலாம். இப்பொழுதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். அப்பொழுது செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன்? நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். ஆமாம் அன்பு சகோதரி, செரியாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் என் ஆண்டவனை எத்தனை தாடி தூசிப்பான்? இங்கே தாவீதை தூசிக்கிட்டே வரான். அப்போ அது அபிசாய்க்கு கோவம் வந்து, இவனை போய் நான் என்ன பண்ணுறது, இவனை கொன்று போட்டுருமா கேட்டானே. இந்த இடத்துல தாவீது என்ன பண்ணுறாரு வாசிக்கலாம். 16:10 வாசிக்கலாம் சிஸ்டர். அதற்கு ராஜா, செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். ஆமாம் அன்பு சகோதரர்களே, இங்கே தாவீது நினைச்சிருந்தாருன்னா அவர் அந்த இடத்துல அவர் கொண்டிருக்க முடியும்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டிருக்க முடியும். ஏன்னா இத்தனை நாள் தன்னுடைய ராஜ்ய பாரத்துக்கு கீழே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் எந்திரிச்சு அவரை கல் எடுத்து அடிக்கிறான், மண் எடுத்து அடிக்கிறான், திட்டுறான் தகாத வார்த்தையில். அவர் நினைச்சிருந்தாருன்னா அதே இடத்துல அவர் கொண்டிருப்பார். இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 500 பேரை வச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம். அதில் ஒருத்தர் எழுதி நம்மளை திட்டினார்னா நம்மளுக்கு என்ன அந்த இடத்துல ஒன்று வேலையிலேருந்து அவர் வேலையை விட்டு அனுப்பலான்னு சொல்லுவோம், ஏதோ ஒரு விஷயத்து பண்ணோம். ஆனால் இங்கே தாவீது நினச்சிருந்தா என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னா நான் என்கின்ற பெருமை அவருக்கு இல்லை, அவன் என்னை தூசிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி கொண்டார். அந்த இடத்துல நான் என்கிற பெருமையே அந்த இடத்துல தாவீதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு தாவீது இருந்தார். அதனால தான் தாவீது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று யார் சொன்னார்னா தேவனே அவரை குறித்து சாட்சி சொன்னார். அன்பு சகோதரர்களே, இன்னொரு விஷயத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 5:19. மூன்றாவது நான் என்கின்ற பெருமை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. கலாத்தியர் 5:19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
மார்க்க பேதங்கள், அதுல 5:21 சிஸ்டர், 5:20. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம் அன்பு சகோதரர்களே, மாம்சத்தின் கிரிகள் வெளிரங்கமாக இருக்கின்றன. ஒரு 17 விஷயத்தை பற்றி அப்போஸ்தலர் பவுல் இங்க சொல்றாரு. இந்த விஷயத்தை இதுல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் நீங்க தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிப்பில்லைன்னு சொல்றாரு. முன்னமே உங்களுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த மாம்சத்தின் கிரிகள் நம்மகிட்ட இருக்குதான் கேட்டா, இந்த கிரிகள் இருந்தா அதை நம்ம முற்றிலும் அகற்றக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னா நம்ம எப்படியாப்பட்டவங்கன்னா மாம்சத்துக்கு பட்டவர்கள், நம்ம உன்னதத்துக்கு கூடியவங்க. மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நம்மளுடைய பழைய கிரிகள் இருக்கு. ஆனால் நாம் அது உன்னதத்துக்கு உட்பட்டவர்களால 1 கொரிந்தியர் 6:20 சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20 நம்ம எப்படியாப்பட்டவர்கள்னு. 1 கொரிந்தியர் 6:20. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமாம் அன்பு சகோதரர், நம்ம எதுக்கு கொல்லப்பட்டோம்? மிகப்பெரிய கிரயம் கொடுத்து நம்மளுக்கு வாங்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்மளுடைய மாம்சத்தினுடைய கிரிகளை நம்ம சிலுவையில் அரைஞ்சிடணும். நம்மளுடைய மாம்சத்தின் கிரிகள் நம்மளுடைய இருக்கக்கூடாது. நம்ம கிரயத்துக்கு கொல்லப்பட்டங்க தேவனுடையவளாக இருக்கிறோம். நம்மளுடைய சரீரம் எப்படிப்பட்டது? தேவனுக்கு மகிமைக்குரியதாக இருக்கணும். இன்னொரு விஷயம் வாசிக்கலாம், கலாத்தியர் 6:14 வாசிக்கலாம். கலாத்தியர் 6:14. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய் ஆக என்கின்ற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். 6:14. கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமாம் அன்பு சகோதரர், 5வது இந்த உலக ஆசை. கிறிஸ்தவர்களாகிய நம்மள்ட்ட இந்த உலக ஆசை கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இந்த உலக ஆசை இருந்துச்சுன்னா பவுல் சொல்றாரு, நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து வேறொன்றையும் மேன்மை பாராட்ட இருப்பானாக. அவரால் எனக்கு உலகம் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன், நானும் சிலுவையில் அறைய உண்டு இருக்கிறேன். அப்ப நம்ம 5வது என்னன்னா, நம்மளுடைய உலக ஆசையை கொண்டு போய் சிலுவையில் அறைஞ்சிடணும். உலக ஆசை முதல்ல நம்மள்ட்ட இருக்கவே கூடாது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய நம்மளுக்கு இன்னைக்கு உலக ஆசை தேவையானா உலக ஆசை தேவையில்லை. வாசிக்கலாம், ரோமர் 12:2 சொல்றாரு பாருங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமாம் அன்பு சகோதரர், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக போறீங்க சொல்றாரு. 1 பேதுரு 1:18 சொல்றாரு பாருங்க. வாசிங்க, 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். ஆமாம் அன்பு சகோதரர்களே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்த வீணான நடத்தை நின்று. அப்போ நம்மளுடைய பாரம்பரியம்னா என்னன்னா அது வீணானதுன்னு சொல்றாரு. நம்ம ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த நாம் இன்னைக்கு சில பேர் இந்த பாரம்பரியத்தை விட்டு விலக மாட்டோம். ஏன்னா நான் பாரம்பரியமாக அங்கே தான் இருந்தேன், நான் பாரம்பரியமாக இப்படி தான் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்கே பவுல் சொல்றாரு, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துகளாகி வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் நீங்கள் யாருனாலும் மீட்கப்பட்டீங்கன்னு சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1:19 சொல்றாரு, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமாம் அன்பு சகோதரர்களே, குற்றமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாகிய ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு வந்த நம்மளுக்கு இந்த முன்னோர் பாரம்பரியம் வேணும்னா பாரம்பரியம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கக்கூடாது அன்பு சகோதரர்களே. இன்னொன்று வாசிக்கலாம், எபேசியர் 2:5 வாசிக்கலாம். எபேசியர் 2:5. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஆமாம் அன்பு, சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும். யார் இந்த இருதரத்தார்? இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே
புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை இயேசு கிறிஸ்துவுடைய வருகை வந்துட்டு போயிடுச்சு, புறஜாதிகள் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் இங்கே வசனம் சொல்லுது, சட்ட திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழிச்சிட்டாரு, இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் ஆகவே ஆகாது. இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒழிச்சிட்டார், சிலுவையில் அரைஞ்சிட்டார். அது வாசிக்கலாம். எபேசியர் 2:16 சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2:16, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமா, பகை என்ன பண்றாரு? சிலுவையில கொண்டாரு, அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாகிட்டாரு. இப்ப அதான் பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாருமே ஒன்னா இருக்கிறாங்க சொல்றாங்க. அப்ப புறஜாதியரும் இந்த யூதர்களும் சேருவாங்க பார்த்தா சேரவே மாட்டாங்க. இருதரத்தாரையும் சிலுவையில் அரைஞ்சி அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒப்புருவாகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பு சகோதரர்களே, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 3:21 வாசிக்கலாம். கடைசியாக எபேசியர் 3:21, சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். ஆமாம் அன்பு சகோதரர்களே, சபையில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி பார்த்தோம். முதல்ல நம்ம எதை அறியணும்னா, நம்மளுடைய பெருமை, நம்மளுடைய பழைய மனுஷன், நம்மளுடைய சுவாபங்கள், அடுத்தது இந்த வீணான பாரம்பரியம், இதெல்லாம் என்ன பண்ணிடணும்னா நம்ம சிலுவையில் அரைஞ்சிடணும். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தக்கூடிய நம்மளுக்கு இந்த மாமிச ஆசைகள் இதெல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் சிலுவையில் நமக்காக தொங்கின பாடு அவ்வளோ இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுகளை பட்டு நமக்காக மிகப்பெரிய மீட்பை கொடுத்துருக்காரு. இந்த மீட்பை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படின்னா, அவருடைய சிலுவை பாடு நினைக்கணும். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வச்சு வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம சபையாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். அதைத்தான் பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி வச்சு வாழுங்க, மற்ற ஒன்றையும் நீங்க அறிய தேவையில்லைன்னு சொல்றாரு. அன்பு சகோதர சகோதரி, இன்றைக்கு நம்ம சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழ் சற்று நேரம் தேவனுடைய வார்த்தை பார்த்தோம். இப்படியாப்பட்ட வார்த்தையை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றியை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்டவங்க யாவரையும் கடவுள் தானே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.